Hey friends, இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. ரொம்ப பயனுள்ள தகவல், முடிஞ்சது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது கெசட் மூலமா உங்களுடைய பெயரை எப்படி மாற்றம் செய்வது, கெசட் மூலமா உங்களுடைய நேம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே நீங்க நேம் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சதீஷ்குமார் அப்படிங்கிறத ஃபுல்லா அப்படியே எல்லா ஆல்பபெட்டும் மாறி கார்த்திகேயன் அப்படின்னு நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கெசட்ல தான் நீங்க பப்ளிஷ் பண்ணி அதனுடைய காப்பி வச்சுதான் நீங்க நேம் சேஞ்ச் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நேம் ஃபுல்லா மாறும்போது உங்ககிட்ட அதுக்கான நேம் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுனால கெசட் மூலமா நம்மளுடைய நேம் சேஞ்ச் வந்து பப்ளிஷ் பண்ணி அங்க ஒரு 5 காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பி வச்சுதான் நம்மளால பெயர் மாற்றம் பண்ண முடியும். ஸோ எல்லா இதுக்குமே ஆதார் கார்டா இருக்கட்டும், ரேஷன் கார்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த கெசட்னுடைய பப்ளிஷ் பண்ணப்பட்ட காப்பி வச்சு நீங்க நேம் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இதுவே என்னுடைய பெயர்ல வந்து ஃபுல் நேமும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அது நடுவில் வந்து ஏதோ ஒரு ஆல்பபெட் மட்டும் மாறுது. ரமேஷ் RAMESH அப்படின்னு ஒரு சில பேர் வைப்பாங்க. இல்ல RAMESன்னு ஒரு சில பேர் வைப்பாங்க. அதே மாதிரி சதீஷ் வந்து பாத்தீங்கன்னா SATISH அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு இருக்கும். SATHISH அப்படிங்கிறது இன்னொரு சில பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் மாத்தணும் அப்படின்னா நீங்க கெசட்ல பப்ளிஷ் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த குழந்தை பிறந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இப்போ உதாரணத்துக்கு குழந்தை பிறந்து 2 வருஷத்துக்குள்ளாரியே நீங்க நேம் சேஞ்ச் வந்து கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்துச்சோ அந்த ஹாஸ்பிட்டல்ல அணுகி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கணும். இதுவே குழந்தை பிறந்த 2 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, அப்போ நீங்க நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நகராட்சிக்கோ அல்லது மாநகராட்சியினுடைய ஆபீஸ்க்கோ போய் சேர்ந்துடும். ஸோ நீங்க வந்து நேரடியா நகராட்சியோ அல்லது மாநகராட்சி ஆபீஸ்க்கோ நேரடியா போயிட்டு அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க. ஸோ அந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிபிகேட்ல பெயர் மாற்றணுமா, இல்ல ஜெண்டர் மாத்தணுமா, தந்தை பெயர் மாத்தணுமா, தாய் பெயர் மாத்தணுமா, ஸோ இது ரிலேஷன்ஷிப் வந்து மாத்தணுமா, ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அதில் அப்ளிகேஷன்ல கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நகராட்சிலேயோ அல்லது மாநகராட்சி ஆபீஸ்லயோ அவங்க வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பாருங்க. ஒன்லி நடுவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும் மாத்தணும், பேர்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும் மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல் நேம் அப்படியே வந்து மாத்த போறேன். ஸோ என்னுடைய பழைய நேமை தூக்கிட்டு ஃபுல் நேம் மாத்த போறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சதீஷ்ங்கிறது என்னோட பழைய நேம். ஸோ என்னுடைய நேம் வந்து ஃபுல்லாவே நான் கார்த்திக் அப்படின்னு மாத்த போறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க கெசட்ல மட்டும்தான் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ கெசட்ல பப்ளிஷ் பண்றதுக்கு ஃபார்ம்ஸ் இதெல்லாம் எங்க போய் டவுன்லோட் பண்றது, ஸோ கெசட்ல எப்படி நாம வந்து அப்ளை பண்றது, ஸோ நேரடியாக ஆஃபீஸுக்கு போகணுமா, பேமெண்ட்லாம் எப்படி பண்றது, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன கேட்பாங்க, ஸோ இது போன்ற பல தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க. இது வந்து ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு துறையினுடைய வெப்சைட் பேஜ், இது இணையதள பேஜ். இதுல போயிட்டு நீங்க ஃபார்ம்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூல்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். அதாவது பெயர் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா ப்ரொஃபார்மா 1 நீங்க ஃபில் பண்ணா போதும். ஃபார்ம் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணி கெசட்டுக்கு வந்து அனுப்பணும், கெசட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ ஒவ்வொரு லைன் பை லைனாவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர் மட்டுமே கையொப்பம் இட வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடையாதவராக இருந்தால் தந்தை, தாயார் அல்லது பாதுகாப்பாளர் மட்டுமே கையொப்பம் இட வேண்டும். மேல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுங்க. அதுல வந்து அப்ளிகன்ட் மட்டும்தான் சிக்னேச்சர் வந்து பண்ணணும். இன்கேஸ் மைனரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ சைன் பண்ணணும். இன்கேஸ் பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா மட்டும்தான் கார்டியன் சைன் பண்ணணும். ஸோ கார்டியன் சைன் பண்ற மாதிரி இருந்தா லீகல் கார்டியன்ஷிப் ஆர்டர் வந்து இருக்கணும். ஸோ அந்த காப்பி கண்டிப்பா அட்டாச் பண்ணணும் கார்டியன் சைன் பண்ற மாதிரி இருந்தா. அதே மாதிரி கையொப்பத்தின் கீழ் உறவின் முறையை கேபிட்டல் லெட்டரில் தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாப்பாளர் பெயருடன் குறிப்பிட வேண்டும். ஸோ இப்போ மைனரா இருந்தாங்கன்னா கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட்ல வந்து இப்போ அப்பா சைன் பண்றாருன்னா அப்பானுடைய பெயரு கேபிட்டல் லெட்டர்ல அந்த சைனு கீழே வந்து எழுதணும். ஓகே, இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மனுதாரர் ஆவணங்களில் சுய சான்றப்பம் இட வேண்டும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சர்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும், அதுல சைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் கூட நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்றோம் இல்லைங்களா. ஸோ உதாரணத்துக்கு அந்த அப்ளிகனுடைய ஆதார் கார்டா இருக்கட்டும், பேன் கார்டா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ்லயும் அந்த அப்ளிகனுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாங்க பாருங்க,
பெயர் மாற்ற அறிவிக்கை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே. ஸோ தமிழ்நாட்டில் யார் இருக்காங்களோ, தமிழ்நாட்டில இருந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் மூலமா நேம் சேஞ்ச் வந்து பண்ண முடியும். ரெண்டாவதா, பெயர் மாற்றத்திற்கான காரணம் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். என்ன காரணத்துக்காக நீங்க நேம் சேஞ்ச் வந்து பண்றீங்க அப்படிங்கறத இந்த அப்ளிகேஷன்ல எழுதணும். பெயர் மாற்றுவதற்கு கெசட் பப்ளிகேஷனுக்கு கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 750 ரூபாய். இந்த அரசாணை எண் 11/10/2023 வெளியிட்ட அரசாணையின்படி 750 ரூபாய் நம்ம கட்டணம் செலுத்தணும். அப்ப இந்த கட்டணம் எப்படி நம்ம செலுத்துறது? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டிடி எடுத்து செலுத்துற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா karuvulam.tn.gov.in அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துட்டாங்க. இதுல போயிட்டு ஆன்லைன் மூலமாவே கட்டணம் செலுத்திக்கலாம். ஆன்லைன் மூலமா கட்டணம் செலுத்துறதுக்கு அப்புறம் அதுல ஒரு சலான் காப்பி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சலான் காப்பியை நம்ம இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து அந்த கெசட் ஆஃபீஸ்க்கு வந்து நேரடியா அனுப்பணும். அப்போ அந்த கருவூலம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதுல போயிட்டு தான் நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு நான் அடுத்து நான் சொல்றேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு சென்னை அல்லது மதுரை கெசட் ஆஃபீஸ்க்கு தான் நம்ம அனுப்பிச்சு நம்ம நேம் சேஞ்ச் வந்து பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 6 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டிடிஓ கோடு முதற்கொண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்னைக்கான டிடிஓ கோடு என்ன, மதுரை ஆஃபீஸ்க்கான டிடிஓ கோடு, திருச்சிராப்பள்ளி, சேலம், புதுக்கோட்டை, விருதாச்சலம், இது எல்லாத்துக்கும் டிடிஓ கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நான் வந்து இதில் இருக்கக்கூடிய மாவட்டம் கிடையாது, வேற ஒரு மாவட்டம், நான் எந்த கெசட் ஆஃபீஸ்க்கு என்னோட அப்ளிகேஷன் அனுப்புறது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எந்த கெசட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதும் கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டிடிஓ கோடு வந்து கட்டாயமா நீங்க இந்த சலான் ஃபில் பண்ணும்போது கொடுக்கணும். டிடிஓ கோடு தப்பா கொடுத்துருக்க கூடாது. ஸோ அதனால அதை வந்து தெளிவா பார்த்து இந்த டிடிஓ கோடை கொடுங்க. கட்டணம் செலுத்தும் நேரம் வந்து பாருங்க, ஆன்லைன் மூலமா நீங்க கட்டணம் செலுத்திக்கலாம். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் கட்டணம் செலுத்த முடியும். அதே மாதிரி மதியம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் கட்டணம் செலுத்த முடியும். பணம் செலுத்துவது தொடர்பாக விண்ணப்பதாரருக்கு நினைவூட்டி ஏதும் அனுப்பப்பட மாட்டாது. ஸோ அதான் ஏற்கனவே நம்ம ஆன்லைன் மூலமா தான் பேமெண்ட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு அது பணம் வந்து இந்த தேதிக்குள்ள செலுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி துறையால் வழங்கப்படும் விண்ணப்ப படிவம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இந்த வெப்சைட்ல எந்த அப்ளிகேஷன் இருக்கோ, என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அந்த ஃபார்மேட்ல மட்டும்தான் அப்ளிகேஷன் இருக்கணும். ஸோ அதனால இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றது எப்படி அப்படிங்கறத நான் அடுத்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். விண்ணப்பதாரர் தவிர வேறு யாருடனும் எந்தவித தொடர்பும் கொள்ளப்பட மாட்டாது. அப்ளிகண்ட் எந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர் முகவரியில் சரியான கதவு இலக்கம் மற்றும் பின்கோடு எண் தவறாமல் குறிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கெசட் நம்ம நேம் வந்து நேம் சேஞ்ச் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய 5 ஒரிஜினல் காப்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸ் தான் அனுப்புவாங்க. அதனால நம்மளுடைய டோர் நம்பர், பின்கோடு எல்லாமே கரெக்டா இருக்கணும். பிறந்த மாவட்டத்தின் பெயர் மட்டுமே குறிப்பிட வேண்டும். அடுத்ததா பாருங்க, முதல் எழுத்துக்கும் பெயருக்கும் இடையே அமைய வேண்டிய புள்ளிகள் சரியாக குறிப்பிட வேண்டும். ஸோ இனிஷியலுக்கும் நம்ம நேமுக்கும் நடுவுல டாட் கரெக்டா வைக்கணும். டாட் இல்லாம அப்படியே இப்போ எம் கார்த்திகேயன் அப்படின்னா M.KAR அப்படின்னு எழுதணும். ஸோ டாட் வைக்காம MKAR அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி தெரியும். பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்ணப்பதாரர் பழைய பெயரில் கையொப்பமிட வேண்டும். ஏற்கனவே நம்ம அப்ளிகன்ட்ல நம்ம நேம் சேஞ்ச் வந்து பண்ண போறேன். இப்போ சதீஷ் அப்படிங்கிற நேமை கார்த்திகேயன் மாற்ற போறோம் அப்படின்னா அப்ளிகன் சிக்னேச்சர் கீழே வந்து சதீஷ் அப்படிங்கிற பேர்ல தான் சிக்னேச்சர் பண்ணணும். அடுத்ததா, விண்ணப்பதாரர் 60 வயதுக்கு மேல் உள்ளவரானால் பதிவு பெற்ற மருத்துவம் இருந்து லைஃப் சர்டிபிகேட் அசலாக பெற்று இணைக்க வேண்டும். 60 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா இந்த லைஃப் சர்டிஃபிகேட் தேவையில்லை. 60 வயசு மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நேம் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா லைஃப் சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவை. மேலும் வந்து உங்களுக்கு இது இல்லாம சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ புதுசா நேம் சேஞ்ச் பண்ற அந்த நேம்ல வந்து இப்போ சதீஷ் என்கிற கார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி அந்த என்கிற அலையாஸ் வந்து எதுவுமே வந்து பிரிண்ட் பண்ணி தர மாட்டாங்க. அதெல்லாம் வந்து கொடுக்க கூடாது. அதே மாதிரி இப்போ இவங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கெசட் நோட்ல பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஏதாவது கெசட் பப்ளிஷ் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 மாசத்துக்குள்ளார பர்டிகுலர் கெசட் ஆஃபீஸை போய் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விண்ணப்பிக்கணும். 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க விண்ணப்பிக்க மாட்டாங்க, மறுபடியும் புதுசா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
பிறப்பு அல்லது கல்வி சான்றிதழ் இல்லாதவர்கள் வயதினை நிரூபிக்க அரசு மருத்துவமனையிடம் உரிய சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து ப்ரூஃபுக்காக கண்டிப்பா டிசியோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டோ வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டெலாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய ஸ்கூல் டிசி இல்லை, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட பர்த் டேட்டுக்கான ஒரு உரிய சான்றிதழ் பெற்று அந்த சான்றிதழ் நீங்க இதில் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட விண்ணப்பதாரரின் புகைப்படத்தை அதற்கென அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒட்டி மனுதாரர் சுய சான்றொப்பம் இட வேண்டும். நம்முடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேல வந்து கண்டிப்பா நீங்க சிக்னேச்சர் பண்ணணும். அரசிதழை நேரில் பெற விருப்பம் தெரிவிப்பவர்கள், அதாவது இப்போ கெசட் நோட் பப்ளிகேஷன் வந்து உங்க வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்ல எனக்கு வீட்டுக்கு வேண்டாம், நான் வந்து நேரா ஆபீஸ்லயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், இன் பர்சன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ள அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. நீங்க நேரடியாக ஆபீஸ்க்கே போய் வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, தபால் மூலம் அனுப்பப்படும் அரசிதழ்கள் தபால் துறை மூலம் திருப்பப்படும் பட்சத்தில் அரசிதழ்கள் உரிய நபர்களுக்கு மீண்டும் தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது. ஒரு டைம் மட்டும் தான் அனுப்புவாங்க. இது போன்ற நிகழ்வுகளில் உரிய நபர்கள் 6 மாதங்களுக்குள் நேரில் வந்து தபால் துறை மூலம் திருப்பப்பட்ட அவர்களுக்கான அரசிதழ்களை பெற்றுச் செல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா 15 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு எல்லாமே பப்ளிஷ் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு 15 நாள் ஆகும் வரல அப்படின்னா நேராக அந்த ஆஃபீஸே போய் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது ஏன்னா நடுவில் கூட உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் டிலே ஆகிருக்கலாம், இல்லை நடுவில் போஸ்டிங்கே வராமல் போயிருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு. இப்போ ஸ்வீகாரம் தொடர்பாக பெயர் மாற்றம் செய்யும் பட்சத்தில் இப்போ ஒரு குழந்தைய வந்து தத்து எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து பெயர் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து தந்தை மற்றும் தாயார் மட்டுமே பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்து படிவத்தில் உரிய இடத்தில் கையொப்பமிட வேண்டும். அடாப்ஷன் பண்ணக்கூடிய அந்த சைல்டுக்கு அடாப்ட் பண்ண ஃபாதர் அல்லது மதர் தான் அந்த அப்ளிகேஷன்ல சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து பாருங்க, இணைப்பு. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் நம்ம இணைச்சாகணும் அப்படிங்கிறது, பிறப்பு சான்றிதழ். இதுல எதுனா ஒரு 3 டாக்குமெண்ட் கண்டிப்பா நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் காப்பியில கீழே சைன் பண்ணி அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் கூட. அதே மாதிரி நீங்க அட்டாச் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்லயும் நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே சரியா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்க ஒரு 3 டாக்குமெண்ட் அட்டாச் பண்றீங்க, 3லயும் ஒவ்வொரு விதமா நேம் வந்து இருக்குது, இல்ல டேட் ஆஃப் பர்த் வந்து ஏதாவது தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல நீங்க அட்டாச் பண்ணக்கூடிய அந்த 3 டாக்குமெண்ட்ல நேம் சேஞ்சோ டேட் ஆஃப் பர்த் சேஞ்சோ வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜெராக்ஸ் காப்பி நீங்க அதில் அட்டாச் பண்ணுங்க. ஸோ எல்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கவனமா பண்ணுங்க. இதுல என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டு, கல்வி சான்றிதழ், எஸ்எஸ்எல்சி 10th சர்டிஃபிகேட்டு, டிசி காப்பி, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ்க்காக, ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, இல்லாத பாஸ்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட் வேணாலும் நீங்கள் அதில் ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி அட்டாச் பண்ணலாம். இப்போ வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டில் வந்து பெர்மனண்டா வசிச்சிருக்காங்க, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும் அப்படின்னு பாருங்க. தாசில்தார்கிட்ட இருந்து கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் அப்படிங்கிறத வாங்கி கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட் இணைச்சாகணும். அது மட்டும் இல்லாம பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட் அல்லது ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை, ஆதார் கார்டு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இணைச்சிக்கலாம். வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட இருப்பிட சான்றிதழ் கட்டாயம் தேவை. ஸோ தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கு பெயர் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அடாப்ட் பண்ணதுக்கான அந்த டீட் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி கண்டிப்பா நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். பத்திர நகலை வந்து கண்டிப்பா அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குழந்தையினுடைய அடாப்ட் பண்ணப்பட்ட தாயோ அல்லது தந்தையோ இறந்துட்டாங்க அப்படின்னா பப்ளிக் நோட்டீஸா அவங்க வந்து பப்ளிக் பண்ணி விட்டுருவாங்க. பொது அறிவிக்கையாக மட்டுமே வெளியிட இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ மனுதாரனுடைய சுய சான்றிதழும் கண்டிப்பா இருக்கணும். பிறப்பு சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை நகல் கண்டிப்பா இணைச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்ததா விவாகரத்து செய்து அதனால் பெயர் மாற்றம் செய்வோர் நீதிமன்ற தீர்ப்பின் நகலில் மனுதாரர் சுய சான்றிதழ் இணைக்க வேண்டும். டைவர்ஸ் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ரீமேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நேம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ அந்த நீதிமன்ற தீர்ப்பினுடைய ஒரிஜினல் காப்பி வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நகல் ஒரிஜினல் காப்பிலேருந்து ஜெராக்ஸ் எடுத்து நகல் காப்பியில் அப்ளிகண்ட் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். பெயர் மாற்றம் வெளியிடப்பட்ட அரசிதழ் செய்யும் முறை, அதாவது விண்ணப்பதாரருக்கு அவரது பெயர் மாற்றம் வெளியிடப்பட்ட அரசிதழின் 5 நகல்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். கூடுதல் நகல்கள் தேவைப்படின்
எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்ககத்தின் பண்டக பிரிவு அல்லது கிளை அலுவலகங்களின் விற்பனை பிரிவினை அணுகி இணையதள செலுத்து சீட்டு வாயிலாக உரிய தொகையை செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். 5 காப்பி மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு கூடுதலா காப்பி வேணும்னா நேரா ஆஃபீஸ்க்கே போயிட்டு உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ அது சொன்னீங்கன்னா அவங்க அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க சலான் போயிட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு பே பண்ணிட்டு அங்கேயே அவங்களுக்கு அந்த சலான் காப்பி கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆஃபீஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிருந்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் 6 இடங்கள்ல வந்து இருக்குது ஆஃபீஸ். இப்போ எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்த ஆஃபீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருப்பூர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கெசட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணணும். மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கெசட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்சி, திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க திருச்சி கெசட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி வந்து சேலம் கெசட் ஆஃபீஸு. கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய கெசட் ஆஃபீஸு. புதுக்கோட்டை, சிவகங்கை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் இவங்க வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கெசட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த stationaryprinting.tn.go.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதுல பாருங்க ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் தமிழ்ல வேணுமா இங்கிலீஷ்ல வேணுமா அப்படின்னு இருக்கும். தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல மட்டும்தான் வந்து பெயர் மாற்றம் பண்ண முடியும். நீங்க தமிழ் அப்ளிகேஷன்ல போயிட்டு தமிழ்ல எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து மாற்றுவாங்க அப்படின்னா அப்படி மாற்ற மாட்டாங்க. ஸோ தமிழ்ல மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ஷன் ஆகும். ஸோ இப்போ இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நேம் வந்து ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பெர்ஃபார்ம் ஃபார் நேம் சேஞ்ச் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். இது பெர்ஃபார்மா 1. இன்கேஸ் வந்து பெயர் கூட நீங்க இதுவும் மாற்றணும், ரிலீஜனும் மாற்றணும் அப்படின்னா பெர்ஃபார்மா ஃபார் சேஞ்ச் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்மா 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு பெயர் அது கூட வந்து ரிலீஜனும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதாங்க அப்ளிகேஷனு. ரொம்ப ஈஸியாக தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய காலம்ஸில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பேஜ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்ன அந்த 3 டாக்குமெண்ட்டில் உங்களுடைய கையெழுத்தை போட்டு அட்டாச் பண்ணி எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப்போது தபால் மூலமாக கூட அனுப்பலாம் அல்லது நேரடியாக கொண்டு போய் கொடுத்துடலாம். ஸோ அனுப்புறதுக்கு முன்னாடி சலான் காப்பியும் கண்டிப்பாக தேவை. ஸோ சலான் அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கருவூலம் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு இந்த பப்ளிக் சலான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் கிரியேட் சலான், செட் சலான் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். டைரெக்டாக இந்த ரெமிட்டட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய பேன் நம்பர், இதில் ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் மட்டும் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால் போதும். ரொம்ப பெருசாலாம் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் துறையின் பெயர் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணோன்னா இங்கே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி டிடிஓ கோடு அந்த அப்ளிகேஷன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, மொத்தம் 6 ஆஃபீஸ்க்கான கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த கோடு வந்து இதில் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். ரிசிபியன் டைப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப் டைப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கோடு வந்து இந்த பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ அமௌண்ட் 750 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் டேட்டா கொடுத்துட்டு என்ன பேங்க்கோ அந்த பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக தேவைப்படுது அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபார்மில் டைம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இன்கேஸ் 18 வயது கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அல்லது கார்டியனுடைய ஃபோட்டோ அங்கே ஒட்டி கீழே வந்து நேம் எழுதணும் ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த இடத்துல யார் ஃபோட்டோ ஒட்டுவாங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டணும். அதே மாதிரி 18 வயசு கீழே இருக்கக்கூடிய நபர்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டணும். ஸோ ஒன்லி 18 வயசு கீழே இருந்தாங்கன்னா கார்டியன் அல்லது பேரனுடைய ஃபோட்டோ மட்டும் தான் ஒட்டணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல பிளாங்காக விட்டுடலாம். அடுத்ததாக கீழே ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ரேஷன் கார்டு இதில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ரேஷன் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடி கார்டோ அல்லது பாஸ்போர்ட் டிரைவிங் எதனா ஒரு ப்ரூஃப் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணால் போதுமானது. ஸோ henceforth be known as நியூ நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ். ஸோ உங்களுடைய பழைய பேர் தான் வந்து மேலே எழுதணும். அப்ளிகனுடைய பழைய பேர் இனிஷியல் கொண்டு பழைய பேர் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அது கீழே வந்து நியூ நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல தான் இப்போ இனிஷியலோட வந்து இப்போ எம் கார்த்திகேயன் அப்படின்னா எம் போட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு
அடுத்ததா கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி இதில் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல பின்கோடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது அந்த கெசட் நோட்டீஸ் வந்து நீங்கள் இன் பர்சன் நேரடியாக போய் ஆஃபீஸ்லேயே போய் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இன் பர்சன் அப்படிங்கிற இடத்துல டிக் அடிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து போஸ்ட் மூலமாக வேணும்னா போஸ்ட் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் இருந்து டிக் அடிச்சுக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, டேட்டு, உங்களுடைய செல் நம்பரு, ஈச்சலான் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த கருவூலம் வெப்சைட்டில். ஸோ பே பண்ணதுக்கு வந்து ஈச்சலான் வந்துடும். அந்த ஈச்சலானுடைய நம்பரு, டேட் அதெல்லாம் கொடுத்துருங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓல்டு நேம் என்னவோ அதுபடி தான் வந்து சிக்னேச்சர் போட்டிருக்கணும். இதுவே வந்து பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் சைன் பண்ணுறாங்க மைனருக்கு அப்படின்னா அவங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அவங்களுடைய பேர் வந்து கீழே பிளாக் லெட்டரில் ஃபுல்லாக எழுதி கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிடணும். அதே மாதிரி கீழே இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. என்ன காரணத்துக்காக நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இந்த லைனில் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்ட் அபவ் ஆர் கரெக்ட், நான் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு அக்னாலேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டு உங்களுடைய பிளாக் லெட்டர்ஸ் இதில் வந்து போடணும். நீங்கள் போடக்கூடிய சிக்னேச்சர் எல்லாமே வந்து பழைய நேம் படி நீங்கள் எப்படி சிக்னேச்சர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ அது ஃபுல்லாக சிக்னேச்சர் வந்து பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் கூட டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் கீழே செல்ஃப் அட்டஸ்டேஷன் எல்லாமே சைன் பண்ணிவிட்டு நேராக நம்ம அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கீழே. ஸோ உங்களுடைய மாவட்டத்துக்கு எந்த ஆஃபீஸ் அட்ரஸ் வருதோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நேரடியாக அனுப்பிச்சி வச்சிருங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஈச்சலான் காப்பி கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி வச்சிருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் தகவல். ஸோ இந்த மெத்தட் மூலமாக கெசட்டில் நீங்கள் நேம் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே கூட கமெண்ட் செக்ஷனில் எல்லாத்தையும் லைனாக டைப் பண்ணிவிடுங்க. அந்த கமெண்ட் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.